ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் தற்போது ஒவ்வொரு ஆண்டும் கடன் சுமை அதிகரித்துக் கொண்டே செல்வதற்கு திமுக ஸ்டாலின் அரசுதான் காரணம் என மக்கள் புலம்புவது ஸ்டாலின் காதிற்கு கேட்கிறதா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை. தமிழகத்திற்கான நிதியை வழங்க கோரி பார்லிமெண்டில் தொடர்ந்து குரல் கொடுத்து நாங்கள் வருகிறோம். ஆனால் வேண்டுமென்றே திமுக ஆட்சியை இன்றைக்கு புறக்கணிக்க வேண்டும் என்கிற அர்த்தத்திலே அடிப்படையிலே ஓரவஞ்சனையோடு மத்திய அரசு செயல்படுகிறது என மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும், தமிழகத்தின் கடன் சுமை அதிகரிப்பதற்கு நிதி நிர்வாகம் காரணம் அல்ல, நிதி நிர்வாகத்திலே நாங்கள் முறையாக கையாளவில்லை என்று அவர்கள் ஒப்புக்கொள்ளவும் அவர்கள் தயாராக இல்லை. அதற்கு மாற்றாக மத்திய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையே காரணம் என்று மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் மத்திய அரசின் மீது மொத்த பழியும் சுமத்தி தங்களை உத்தம புத்தகர்கள் போல் காட்டிக் கொள்வதற்கு கடந்த துணை மானிய கோரிக்கை கூடுதல் செலவினங்களுக்கான இந்த கூட்டத்தொடரிலே கடந்த 4 ஆண்டுகள் என்ன முறையை கையாண்டார்களோ அதே முறைதான் இப்போதும் கையாண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலே தமிழகம் மட்டுமல்ல, 27 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றது. அந்த மாநிலங்களிலெல்லாம் ஏதாவது ஒன்று மாநில அரசு நிதி பற்றாக்குறைக்கும் வாங்கியுள்ள கடன்களுக்கும் மத்திய அரசு தான் நிதி கொடுக்காததான், ஓரவஞ்சனை தான் காரணம் என்று கூறுகின்றனவா என்று நாம் தேடி பார்த்தாலும் அப்படி ஒரு எந்த மாநிலமும் கூறவில்லை. அதற்கு தமிழகம் விதிவிலக்காக ஒப்பாரி வைப்பதற்கு திராவிட மாடல் அரசு என்று நாம் பார்க்கிறோம். தும்மினாலும் இருமினாலும் கூட மத்திய அரசு நிதி கொடுக்காதால் தான் தும்மலும் இருமலும் வருகிறது என்று சதா குற்றம் சாட்டுவதை மட்டுமே தன்னுடைய கடமையாக ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு புலம்பி வருகிற இந்த ஒப்பாரியினால் தமிழக மக்களுக்கு எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தலைநகர் டெல்லி சென்ற போது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு 2999 கோடி ரூபாயை பெற்றுக் கொடுத்தார்கள். 2வது கட்டமாக மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கோரிக்கை வைத்து நிதியை பெற்றுக் கொடுத்தார்கள். கல்விக்கு 450 கோடி ரூபாய் பெற்றுக் கொடுத்தார்கள். அதே போன்று நிவாரணத்திற்கு, பெஞ்சால் புயலுக்கு நிவாரணத்திற்கான அந்த நிதியை பெற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே இன்றைக்கு ஒரு மத்திய அரசோடு மாநில அரசு தமிழகத்தின் உரிமையை எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்கிற அந்த சித்தாந்தத்தை இன்னும் திராவிட முன்னேற்ற கழக அரசு 75 ஆண்டுகள் கழித்தும் இன்னும் முழுமையாக அவர்கள் அதற்காக கற்று தேரவில்லையோ என்ற நிலையை தான் நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய அரசியல் சித்தாந்தத்திலே தமிழக மக்களுடைய இந்த எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதில் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை கொண்டு செலுத்துகிறார்கள். இதனால் தமிழகம் கடன் சுமையிலே மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகம் பல்வேறு நிலைகளிலே எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய நேரம் இது. ஆகவே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப்பொருள் நடமாட்டம், இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள், நிர்வாக குளறுபடிகள், செயல்படாத தன்மை, இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கடன் சுமையோடு ஒட்டுமொத்த சுமையும் மக்களினுடைய தலையிலே ஏற்றி வைத்து ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவிலே தமிழகம் முதலிடத்திலே இருக்கிறது என்று சொல்கிறார். ஆம், இந்தியாவிலே தமிழகம் தலை குனிந்து முதலிடத்திலே இருக்கிறது என்ற உண்மை நிச்சயமாக 2026 மக்கள் ஸ்டாலின் அரசுக்கு அவர்கள் பதில் அளிப்பார்கள் என்று கூறி, புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்பட்ட உடனே களத்திலே முதல் ஆளாக, மனித நேயத்தின் அடையாளமாக, கருணையின் வடிவமாக, தெய்வத்தின் மறு அவதாரமாக இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் விவசாயிகளுடைய பாதுகாவலராக, காவேரி காப்பாளராக இன்றைக்கு விவசாயிகள் பாசத்தோடு நேசத்தோடு அழைக்கின்றார்களே, அந்த விவசாயிகளுடைய முதல்வராக இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் களத்தில் நின்று விவசாயிகளுக்கு இன்றைக்கு அவர் ஆறுதல் கூறியது. மத்திய குழு உடனடியாக இன்றைக்கு புறப்பட்டு கண்ணீரை துடைப்பதற்கு வந்திருக்கின்றார். ஈரப்பதத்தை நெஞ்சிலே ஈரமில்லாமல் அவர்கள் சொல்லுகிற பதில், நெல்லின் ஈரப்பதத்தை நெஞ்சிலே ஈரமில்லாமல் அவர்கள் சொல்லுகிற பதில்
இன்றைக்கு கண்ணீர் கடலிலே விவசாயிகளை மூழ்கடித்திருக்கிறது. அவரை மீட்டெடுப்பதற்காக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் களத்திலே இறங்கி மத்திய குழு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக யார் கைவிட்டாலும் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 8 கோடி தமிழர்களையும், விவசாயிகளையும், மாணவர்களையும், தொழிலாளர்களையும், தாய்மார்களையும், ஒட்டுமொத்த இந்த தமிழ் சமுதாயத்தை காப்பதற்காகவே அவதாரம் எடுத்து இன்றைக்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்து வருகிற புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் களத்திலே நின்று ஒரு புதிய வடிவமாக, புதிய சகாப்தமாக மக்களுக்காக நான், மக்களால் நான் என்கிற அந்த இலக்கணத்திற்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அவர் தொண்டு சிறக்க புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே 2026 மீண்டும் மக்களாட்சி மலர வேண்டும், மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதுவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.